இது நம்ம கண்டிப்பாக பண்ணியே ஆகணும். நமக்கு வேறு ஆப்ஷன் இல்லை. குமார், நம்ம ஏரியாவில் கட்சி பொதுக்கூட்டம் நடக்க போகுது. நீ தான் சொல்லலாம் பார்த்துக்கணும். ஒரு 30-40 எல்லாம் ஆகும். என்னது இன்னும் 30? ஓ, ஏற்கனவே 2 கோடி வரையும் கொடுத்துக்கிறையா? இன்னும் எவ்வளோ கொடுக்குறது? ஐயா, அவன் ஒரு சிஏ கையில் வச்சு சுற்றிட்டு இருக்கானுங்க. உனக்கு வேணும்னா பண்ணு, போஸ்டினா அப்படி தான், இல்லைனா விட்டுரு. சரி சரி, நான் பார்க்குறேன். அப்புறம் அந்த கவுன்சிலர் பையன் மேட்ரு பார்க்கலாம். நீ அதை பண்ணு, அப்புறம் தலையிட்டு பேசி ஏதாவது பண்ண முடியுமான்னு பார்ப்போம். யாருப்பா நீ? அண்ணே, என் பேர் செல்வா. நான் வேலை செலுத்துவார். ஒரு பையனை கடத்தணும். பையனை கடத்தணுமா? நம்ம அதெல்லாம் பண்ணுறது இல்லையே. இல்லைண்ணே, நீங்கள் பண்ணுறதா கேள்விப்பட்டேன். பண்ணுறதில்லப்பா, அதெல்லாம் இப்பெல்லாம் பண்ணுறது கிடையாது. எவ்வளோ செலவானாலும் பரவாயில்ல, பண்ணுறதில்ல சொல்கிறல்ல. நான் இது பைசாலாம் கொண்டு வந்திருக்கேன். உனக்கு எப்படி சொல்கிறது? நீ முதல்ல உட்காரு, டீட்டெயில் சொல்லு. நானும் எங்கள் அப்பாவும் சேர்ந்து ஒரு நிலம் வாங்கினோம். சரி. அந்த நிலத்தை ஏமாற்றி பிடிக்கிட்டாங்க. போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்தும் கட்சியில் இருக்கிறதால ஆக்ஷன் எடுக்க மாட்டாங்க. அவனுக்கு ஒரு பையன் இருக்கான். அந்த பையனை கடத்தி வச்சு எங்களுக்கு நஷ்டமான 2 கோடியை வாங்கிடலாம். உங்களை நம்பி தான் வந்திருக்கேன். அவன் 1 மாதத்தில் வெளிநாட்டு போயிடுவான். கட்சிக்காரனுக்கு வேற சொல்லி, அதெல்லாம் ரிஸ்க் எல்லாம் ஜாஸ்தியாக இருக்கப்பா தம்பி. நான் வேற அங்கே தான் போஸ்டிங் கேட்டிருக்கேன். ரிஸ்க் எல்லாம் ஒன்றும் இல்லைண்ணே. அந்த பையன் உங்களுக்கு தெரிஞ்ச இடத்துல கடத்தி வச்சு 2 கோடியை வாங்கிட்டு விட்டுடலாம். நான் 20 லட்சம் கமிஷனாக உங்களுக்கு கொடுத்துட்றேன். விஷயம் சீரியஸாக இருக்குப்பா. பசங்க வேற யாருமே இல்லை. வேலை வேலைக்கு அமைச்சிக்கிறேன். இறங்குனா நான் தான் இறங்கணும். நான் தான் இறங்கி பண்ணணும். 40 ரூபா செலவாகும். 40? சரிண்ணா, முடிச்சிடுங்க. இது இப்போ 5 உள்ளே இருக்குது. பையன் ஃபோட்டோவும் இருக்குது. வேலையை முடித்து மீதி உங்களுக்கு கொடுத்துட்றேன். சரி, கிளம்பு, நான் பார்த்துக்கிறேன். மேட்ரு முடிஞ்சு ஐநவரம் பஸ் ஸ்டாண்ட் 10 ரூபா கால் ஷீட் இருக்கு, அங்கே வந்துரு. ஆனால் நீங்கள் சொன்ன இடத்துல வந்துட்டேன். எங்கன்னு தெரியலையே. செட்டு உள்ள தான் இருக்கு. அங்கே ஒரு ஒயிட் ஸ்கார்பியோ தெரியுதா பாரு. ஆமாம், அது பக்கத்தில் தான் இருக்கு. இதோ வரேன். என்னென்ன திடீர்னு கெட்டப்பில் மாற்றிட்டீங்க? அது வேற மேட்ருப்பா. எப்படி 2 நாளில் வேலையை முடிச்சிங்க? ரெகுலராக பண்ணுறதுதான்ப்பா. உன் மேட்டில் சப்ப மேட்ரு. முதல் நாள் ஃபாலோ பண்ணேன். 2வது நாள் பார்த்தேன், ஃப்ரெண்டு வீட்டில் தான் போகிறான் அடிக்கடி. ஃப்ரெண்டை கூப்பிட்டுட்டு வெளியில் போகிறது எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கான். நீ சொன்ன மாதிரி பையன் வெயிட்டு தான்ப்பா. நானும் எங்கெங்கெல்லாம் சுற்றி ஏதாவது ஒரு இடத்துல லாக் பண்ணலாம் பார்த்தா ஒன்றும் பண்ண முடியல. கடைசியாக ஒரு இடத்துக்கு போனான். நமக்கு தெரிஞ்ச ஏரியாவாக இருந்தது வேறு. யாழ் நடமாட்டம் இல்லை ஏரியா. இன்றைக்கி எப்படியாவது அவனை பிடிச்சி லாக் பண்ணி தூக்கிட்டு போயிடணும்னு நினச்சேன். அச்சு தூங்கலாம் ஒரு கையை எடுத்து மூஞ்சில் குத்தானு போகிறேன். கையை பிடிச்சி திடீர்னு கீழே தள்ளி விட்டான். ஐயோ, அப்புறம்
அப்புறம் என்ன, நம்ம கிட்ட தான் பொருள் இருக்குல்ல, எடுத்து காமிச்சேன், சின்ன பையன் ஆஃப் ஆயிட்டான். சூப்பர்ண்ணே, பார்க்கலாமா? அண்ணே பொருள் சரி உட்கார. பொருள் பிடிக்க தெரியாதனா பொருளை கேட்கறான். ஏய், ஒரு கேஸ் விஷயமா வெளியூர் போயிட்டேன். உன் தங்கச்சி இதுக்கு வர முடியல. அவள் நல்லா தைரியமான பொண்ணாச்சே, அவளை இப்படி பண்ணியிருப்பா? இல்லை மச்சான், அவள் தற்கொலை பண்ணிப்பா நீ நினைக்கிறியா? தற்கொலை இல்லையா? ஆமாடா, உனக்கே தெரியும்ல, என்னதான் சித்தி பொண்ணாக இருந்தாலும் நானும் அனிதாவும் ரொம்ப க்ளோஸ். எங்கள் வீட்டில் இருந்ததை விட நான் அவங்க வீட்டில் தான் அதிகமாக இருந்தேன். என்னை அவங்க புள்ள மாதிரி பார்த்துக்கிட்டாங்க. வண்டி ஓட்ட கற்றுத்தரது, செல்ஃபி எடுக்கிறது, படத்துக்கு போகிறதுன்னு ரொம்ப சந்தோஷமாக இருந்தோம். ஆனால் அந்த சந்தோஷம் நிலைக்கவே இல்லை. ஒரு நாள் ஆஃபீஸ் கிளம்பி போனவன் திரும்பி வரவே இல்லை. ஆஃபீஸில் வேலை அதிகமாக இருந்ததால தான் அவளால் வர முடியலன்னு நினச்சி விட்டுட்டோம். அவளோட ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் கால் பண்ணி கேட்டு பார்த்தோம். யாருக்கும் எந்த விவரமும் தெரியல. டைம் ஆக ஆக நாங்கள் ரொம்ப பயந்துட்டோம். அன்றைக்கி எங்கள் சித்தப்பா ஃபோனுக்கு அனிதா கிட்ட இருந்து மிஸ்டு கால் வந்திருக்கு. அவருக்கு உடம்பு சரியில்லைன்னு அட்டன் பண்ணலை. திரும்ப ஃபோன் பண்ணால் சுவிட்ச் ஆஃப்னு வந்துடுச்சு. யாராவது கடத்திருப்பாங்களோன்னு ரொம்ப பயந்து போய் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டோம். ஒரு 2 நாள் கழித்து யாரோ ஒருத்தன் ஃபோன் பண்ணி அனிதாவை கடத்தி வச்சிருக்கேன்னு சொன்னான். பணம் கொடுத்தாதான் உயிரோடு விடுவேன்னு மிரட்டினான். சித்தப்பா பயந்து போய் போலீஸ்கிட்ட சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் அவங்ககிட்ட இருந்து ஃபோனே வரல. கொஞ்ச நாள் கழித்து போலீஸ்கிட்ட இருந்து ஃபோன் வந்துச்சு. குன்றத்தூர் ரயில்வே ட்ராக்கில் அனிதா பாடி இருக்குன்னு. போலீஸ்கிட்ட கேட்டதுக்கு விசாரணை பண்ணிட்டு இருக்கோன்னு சொல்லிட்டாங்க. திடீர்னு எவிடன்ஸ் எதுவும் கிடைக்கலன்னு அது சூசைட் கேஸாக தான் இருக்கும்னு கேஸை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. யார் கொலை பண்ணாங்கன்னு தெரியாமலே போயிடுச்சு. கொஞ்ச நாள் கழிச்சு ஒரு ஹெட் கான்ஸ்டபிள் மூலியமாக தெரிய வந்தது அந்த கொலையை பண்ணது ரவுடி குமார்னு. அவனுக்கு அரசியல்வாதிங்க சப்போர்ட் இருக்கு. ரீசெண்டாக கூட கவுன்சிலர் பையனை அவன் வீட்டுக்கே போய் போட்டிருக்கான். போலீஸ் அரெஸ்ட் பண்ணதும் அவனுங்க ஆளுங்க மூலமாக கலவரம்லாம் நடந்துச்சு. கொலை பண்ணதுக்கு ஆதாரம் எதுவும் இல்லைங்கிறதால கேஸை க்ளோஸ் பண்ணி விடுதலை சொல்லிட்டாங்க. அந்த கவுன்சிலர் கூட இன்னும் இவன் மேலே கானில் தான் இருக்கார். எவிடன்ஸே எதுவுமே இல்லாமல் கொலை பண்ணுறது தான் இவனோட டெக்னிக். இதனால் பல அரசியல்வாதங்களுக்கு இவன் மேலே நல்ல பழக்கம். எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. ரூம்குள்ளேயே அழுகிற எங்கள் சித்தி, ஃபோனே பார்த்துட்ருக்க எங்கள் சித்தப்பா, அவளோட ஞாபகங்களை மறக்க முடியாமல் பைத்திய மாதிரி அலைஞ்சேன். எங்கே போனாலும் அவன் ஞாபகம் தான். யார் பண்ணான்னு தெரிஞ்சும் என்னால் ஒன்றுமே பண்ண முடியலன்னு வருத்தம். எவ்வளோ சொல்லியும் எங்கள் சித்தப்பா அழுகைக்கு பதிலே சொல்ல முடியல. அப்போ தான் ஒரு முடிவு பண்ணேன். என் தங்கச்சி ஆத்மா சாந்தி அடையணும்னா நானே இறங்கணும். அவனை மாதிரியே எவிடன்ஸே இல்லாமல் அவனை கொல்லணும்னு ஆசைப்பட்டேன். அதுக்காக கன்னெல்லாம் வாங்கினேன். ஷூட் பண்ணலாம் ட்ரை பண்ணியும் என்னால் ஒன்றுமே பண்ண முடியாமல் போயிடுச்சு.
அப்போ தான் மச்சான் அவன் ஞாபகம் வந்துச்சு. எவிடன்ஸே இல்லாமல் அவனை அழிக்கணும்னு ஆசைப்பட்டேன். அதுக்கு உன்ன மாதிரி டிபார்ட்மெண்ட்டில் இருக்க ஒரு ஆள் சப்போர்ட் தேவை. அதுக்கு தான் மச்சான் உன்னை தேடி வந்திருக்கேன். சரி விடுற. இல்லை மச்சான், அவனை நான் ஃபாலோ பண்ணேன். என்னால் அவனை எதுவுமே பண்ண முடியல. அவன் ஒரு சிங்கம் மாதிரி இருக்கான். அவனை சுற்றி எப்போவுமே ஆளுந்துட்டே இருக்காங்க. அவனை ஏதாச்சும் பண்ணணும் மச்சி. சிங்கம்மா, சிங்கத்தை அதோட வகையில போய் பார்த்துடலாம். இப்போ கூட கவுன்சிலர் போஸ்டிங்க்கு ட்ரை பண்ணிகிட்ருக்கான். அது மட்டும் ஆயிட்டா நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாது. நான் சொல்கிற மாதிரி பண்ணு, கண்டிப்பாக இருக்கட்டும். சரி மச்சான், கண்டிப்பாக பண்ணிடலாம். நமக்கு வேறு ஆப்ஷன் இல்லை, இதை நம்ம கண்டிப்பாக பண்ணியே ஆகணும். என் டிபார்ட்மெண்ட் ஆளுங்க மூலமாக உன்னை பற்றின இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணேன். அது மூலமாக உன்னை ஸ்டடி பண்ணேன். உன் ஆளுங்க தான் உன் பலம்னு தெரிஞ்சுக்கிட்டேன். அதனால தான் அவனுக்கு இல்லாத டைமில் உன் ஏரியாவுக்கு வந்து உன்னை பார்த்தேன். உங்ககிட்ட ஒரு பொய்யை சொல்லி தனியாக வர வச்சு ஓடணுங்கிறது தான் எங்கள் பிளான். நீயும் நம்பிட்ட. எல்லாம் நாங்கள் நினச்ச மாதிரியே நடக்க ஆரம்பிச்சிருச்சு. உனக்கு ஒன்று தெரியுமா? நீ லோகோ ஃபாலோ பண்ண ஒவ்வொரு இடத்துலையும் நானும் உனக்கு தெரியாமல் உன்னை ஃபாலோ பண்ணிட்டு தான் இருந்தேன். ஃப்ரெண்டு வீடுகிட்ட வச்சு உன்னை போட்டு தள்ளணும்னு தான் இருந்தோம். ஆனால் நாங்கள் மிஸ் பண்ண ஒரே விஷயம், உங்ககிட்ட கன் இருக்கிறத மறந்துட்டோம். அதான் அவன் சரண்டர் ஆயிட்டான். என்ன எலி பொறியில மாட்டிக்கிட்ட மாதிரி முழிக்கிற? சாவு உன் கண்ணு முன்னாடி வந்துட்டு போதா? ஏண்டா டேய், யாராவது கண்ணோடு ரூட் பண்ணி தருவாங்கடா? பாடியை ரயில்வே ட்ராக்கில் போட்டுருவோம். கவுன்சிலர்கிட்ட பேசிட்டேன். கேஸ் எதுவும் வராமல் அவர் பார்த்துப்பார். அப்போது அந்த 5 லட்சம் அதை நான் எப்போவோ தூக்கிட்டேன். உங்கள் அப்பன்ட்ட சொன்னால் உங்கள் அப்பா போலீஸ்காரன்ட்ட சொல்கிறான். போலீஸ்னால் நான் பயந்துருவேனா? போலீஸ் இல்லை, என்னை யார் வந்தாலும் ஒன்றும் பண்ண முடியாது.